ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 4ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய 21ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய சனிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை சித்திர மாதத்துடைய தேய்பிறை ஏகாதேசியானது வருது. சித்திர மாத ஏகாதேசி மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசி காட்டிலும் அதிக சிறப்புடையது. ஸோ இந்த ஏகாதேசி நாளை நாள் இன்னும் ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நாளை நாள் அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாக போகுது. ஆல்ரெடி வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இதில் அக்னி நட்சத்திரம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிதான் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர அனல் வீச போகுது. இனி ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கணும், நிறைய நல்லா சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கணும், நிறைய நீர் சம்மந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே போகிறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சரி வாங்க, இப்போ சித்திர மாத தேய்பிறை ஏகாதேசியுடைய சிறப்பையும் இந்த ஏகாதேசி நாளில் பெருமாள் உகந்த பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சித்திர மாத தேய்பிறை ஏகாதேசியுடைய சிறப்பை சொல்லிடுறேன். சிறப்பை தெரியாதவங்க முதல்ல இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கோங்க. சித்திர மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதேசி அல்லது பாபா மோஷினி ஏகாதேசி விரதம் மேற்கொள்வது மிகுந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்பது கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்க. ஏகாதேசியில் மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை நமக்கு தருங்க. அந்த வகையில் சித்திர மாதத்தில் வரக்கூடிய நாளைய இந்த சனிக்கிழமை தேய்பிறை ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஏகாதேசி. இந்த ஏகாதேசி பாபா மோஷினி ஏகாதேசி என்றும் இன்னொரு பெயரும் இருக்குங்க. ஸோ இந்த ஏகாதேசியுடைய இந்த பெயருக்கேற்ப இந்த ஏகாதேசி சிறந்த பலனை நமக்கு அளிக்கக்கூடியதுங்க. மேலும் புராணங்கள் படி மஞ்சு கோஷம் எனப்படக்கூடிய தேவலோக பெண் மோதாவி முனிவரை காமவயப்படுத்தி அவரின் தவம் வெற்றி பெறுவதை தடுத்தாள். இந்த பாவ செயல் காரணமாக மஞ்சு கோசா பல துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. அப்போது அவள் சித்திர மாதத்தில் வந்த இந்த தேய்பிறை ஏகாதேசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு தனது பாவங்கள் நீங்க பெற்று நற்பலன்களை அடைந்தாள். ஸோ எனவே தான் இந்த சித்திர ஏபிறை ஏகாதேசி தினமானது பாபா மோஷினி ஏகாதேசி விரதம் என அழைக்கப்பட துவங்கியிருக்கு. மேலும் இந்த தினத்தில் நாளை நாள் அதிகாலையில் எழுந்து அனைவருமே குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜாரியில் இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் லக்ஷ்மி படத்திற்கு வாசமிக்க மலர்களை சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் தீபமேற்றி கற்கண்டுகள் அல்லது ஏதேனும் இனிப்புகளை நைவேத்தியம் செய்து அதை பெருமாளுக்கு முன்னாடி வைத்து பெருமாள் லக்ஷ்மி மந்திரங்களை விளக்கேற்றி துதித்து வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக எந்த ஒரு ஏகாதேசி விரத தினத்தன்று காலை முதல் இரவு வரை உணவு எதுவும் உண்ணாமல் இருக்கிறது மிகுந்த பலனை தரும். ஏனேனும் உங்களால் முடிஞ்சதுன்னா அதை 4 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலருக்கும் வேலை நிமித்தம் மற்றும் உடல்நல காரணமாக உணவு எதுவும் உண்ணாமல் இருக்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் நாளை நாள் உப்பு சேர்க்காத எளிமையான உணவுகள் மற்றும் பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு இது பண்ணுங்கள். ஸோ பால் பழங்கள் சாப்பிட்டு உப்பில்லாத சாப்பாடை சாப்பிடுவதன் மூலிமா ஏகாதேசி விரதம் இருந்ததற்கான பலன் கிடைக்குங்க. ஸோ நாளை நாள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மாலையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்தி தீபமேற்றி பெருமாளை அங்கு வழிபாடு செய்துட்டு வரணும். பின்பு வீட்டுக்கு திரும்பியதும் பூஜரையில் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட இனிப்புகளை நீங்கள் எடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக தந்து விரதம் மேற்கொண்டுறவங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம். அந்த பிரசாதத்தை சிறிது சாப்பிட்டு பெருமாளுக்கு ஏகாதேசி விரதத்தை நாளை நாள் முடித்து கொள்ளலாம். சித்திர மாத தேய்பிறை ஏகாதேசி விரதம் அதாவது பாபநாசினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்குமே நீங்கள் அறிந்தோ அறியாமலும் செய்த பாவ செயல்கள் வினை பயன் போக்குவதாக அமையும். மேலும் உங்கள் வாழ்வில் துன்பம் அதிகம் ஏற்படாமல் இருக்க முடியும்.
குலசாபங்கள் தெய்வ சாபங்கள் போன்றவையெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பெருகும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை பாபநாசினி ஏகாதசி விரதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நாளைய ஏகாதசியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நாளை நாள் செய்யக்கூடிய பரிகாரம். ஸோ பரிகாரங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தந்த நாளில் செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனோட அடிப்படையில் நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பரிகாரத்தை அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாளை நாள் இந்த பரிகாரத்தை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர நாளை நாள் பெருமாளுக்கு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும். பொதுவாக நீண்ட நாட்களாக விற்காமல் இருக்கக்கூடிய நிலத்தை நல்ல ஒரு விலைக்கு விற்க வேண்டும் என்றாலும் சரி, அல்லது ரொம்ப நாளாக நிலம் வாங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இருப்பீங்கள்ல, நீங்கள் நல்ல நிலமாக அமையவில்லை, நல்ல நிலம் அமைந்தாலும் அந்த நிலத்தின் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்படியே நிலம் வாங்கக்கூடிய யோகம் தள்ளி போகிறது என்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, நாளை நாள் இந்த பரிகாரத்தை பெருமாளை நினச்சி செய்யுங்க. உங்களுக்கு தகுந்த நல்லதொரு பூமியை அந்த பெருமாளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்டி கொடுப்பாரு. ஏதாவது வில்லங்கமான நிலத்தை வாங்கிட்டிங்கனாலும், உங்களுடைய நிலத்தை விற்றவர் உங்களை ஏமாற்றி விட்டார் என்றாலும், அந்த நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க உங்களுடைய பிஸ்னஸ் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். மொத்தத்தில் நில சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய பெருமாள் வழிபாட்டை பற்றி இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த தாள்கள் கண்டிப்பாக நில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை நாள் விரதம் இருக்க முடியாதவங்க நாங்கள் இந்த பரிகாரம் மட்டும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் மட்டும் தெரிஞ்சு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு, அதனால் நாளை நாள் பரிகாரத்தை செய்யுங்க, நல்லது நடக்கும். சரி வாங்க, நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்ய நமக்கு ஆலமரத்துடைய இலை 3 தேவை, 3 துண்டு பச்சை கற்பூரம் தேவை. என்றைக்கு நீங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக பேச போகிறீங்களோ அல்லது புதுசாக நிலம் பார்க்க போகிறீங்களோ அன்று இந்த வழிபாட்டை செய்தாலும் சரி, இல்லை நாளை நாள் இந்த வழிபாட்டை செய்துட்டு நீங்கள் அங்கே போனாலும் சரி, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வாங்க பரிகாரம் பண்ணுறதை பார்க்கலாம். 3 ஆலமர இலைகளை எடுக்க சொன்னால அந்த இலைகளை எடுத்து ஒரு இலைக்கு மேலே இன்னொரு இலை அப்படிங்கிற மாதிரி 3ஐயும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுக்கடுக்காக அடுக்கி வைத்து கொள்ளுங்க. அடுக்கி வைத்ததுக்கு பின்னாடி அதன் உள்ளே 3 துண்டு பச்சை கற்பூரம் நான் தேவைப்படுன்னு சொன்னால அந்த பச்சை கற்பூரத்தை வைத்து சுருட்டிக்குங்க. பச்சை கற்பூரம் அதனுள்ளே வைத்து அந்த 3ஐயும் சுருட்டிடணுங்க. சுருட்டினதுக்கு பின்னாடி மஞ்சள் நிற நூல் போட்டு அதை கட்டி தயாராக நாம் ரெடி பண்ணிக்கணுங்க. ஸோ பக்கத்தில் நாளை நாள் பெருமாள் கோவில் எங்கே இருக்கோ அந்த கோவிலுக்கு போங்க. அங்கே அர்ச்சகர்களிடம் இந்த இலையை ரெடி பண்ணதை கொடுத்து பெருமாள் பாதங்களில் வைத்து தரும்படி கேளுங்க. கூடவே வெத்தலை பாக்கு, பூ, பழம், துளசி இலைகள் எல்லாம் கொண்டு சென்று உங்கள் பெயரை சொல்லி பெருமாள் கிட்ட ஒரு அர்ச்சனையும் செய்து கொள்ளுங்க. பிறகு நீங்கள் அந்த பூஜை செய்து முடித்ததுக்கு பின்னாடி அந்த ஆலமர இலையில் பச்சை கற்பூரத்தை சுருட்டி வைத்திருக்கிறீங்களா அல்லவா, அதை மட்டும் நாளை நாள் எடுத்து உங்கள் பேக் இல்லை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. பிறகு நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை நாளை நாள் பேச செல்லுங்க. பெருமாள் பாதத்தில் வைத்து எடுக்கப்பட்ட இந்த 2 பொருள் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு யோகம் அளிக்கும். நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். இந்த ஆலமர இது ஜனவசியம் பணவசியம் தன்மை அதிகமாக இருக்குது, அதாவது இந்த ஆலமர இலக்கியம் அதிகமாக இருக்குது. அதை கொண்டு போய் பெருமாள் பாதங்களில் வைக்கும்போது அதனுடைய சக்தி இன்னும் 2 மடங்காக அதிகரிக்கும். பெருமாளை கும்பிடும்போது புதனுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு இருக்குது. ஆகவே புத்தி கூர்மையோடு செயல்பட்டு அந்த வேலையை சரியாக முடிச்சிட முடியும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நாளைய நாள் செய்து உங்களுடைய பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பாருங்கள். நாளை நாள் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எப்போல்லாம் நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு போகிறீங்களோ அன்னைக்கு காலையில் இந்த பரிகாரத்தை செய்து எடுத்துகிட்டு போகலாம். நிச்சயம் இந்த பரிகாரம் நல்ல வழியோ உங்களுக்கு காமிக்கும். ஸோ நாளைய ஏகாதசியுடைய சிறப்பு என்ன, நாளைய ஏகாதசியில் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாளை ஒரு நாளை மட்டும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பு என்ன, நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.